பணம் குடுத்து ஒரு தேனீ பெட்டிய வாங்கிட்டு வந்து, அத ஒரு சேஃபான இடத்துல செட் பண்ணியாச்சுன்னா, அதோட நம்ம வேலை முடிஞ்சுது. இனிமே மாசம் மாசம் கிலோ கணக்குல தேன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. அதாவது தேனீக்கள் சரியான முறையில டெவலப் ஆகுறதுக்கும், அதுக மூலமா சரியான அளவுல தேன் கிடைக்கிறதுக்கும், அத சரியான நேரத்துல, சரியான மெத்தட்ல பராமரிப்பு செஞ்சே ஆகணும். தேனீ பெட்டிகள ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட்ல பராமரிப்பு செய்ய வேண்டியிருக்கும். அந்த எல்லா மெத்தட்ஸையும் அதுக்கான சீசன் வரும்போது, அதுக்கான தனி வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல தேனீ பெட்டி வாங்கிட்டு வந்த முதல் நாள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தெளிவா பார்க்கலாம். அதாவது தேனீக்களுக்கு பழக்கமான அதுகளோட பழைய இடத்துலருந்து அதுகளுக்கு பழக்கமே இல்லாத ஒரு புது இடத்துக்கு மாத்தும் பொழுது, இந்த புது இடத்துல எங்கெல்லாம் பூக்கள் இருக்கு, எங்கெல்லாம் மகரந்தம் கிடைக்கும், எங்கெல்லாம் தேன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுக்காகவும், நீங்க டிராவலிங் அப்ப அத கொண்டு வரும்போது ஏற்பட்ட அதிர்வுகளாலயும், அசைவுகளாலயும் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்காகவும், தேனீக்கள ஷிஃப்ட் பண்ண முதல் நாள் அன்னைக்கு முதல் உணவு அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயமா கொடுக்கணும். இந்த முதல் உணவு ரெடி பண்றதுக்கு தேனையும், தண்ணியையும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படின்ற அளவுல சரிசமமா எடுத்துக்கிட்டு, அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, இந்த கலவைய சூப்பர் சாம்பர்ல இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டதுக்கு அப்புறமா, இந்த மாதிரி சூப்பர் சாம்பருக்குள்ள வச்சு விட்டுட்டு, அதுக்குள்ள கொஞ்சமா தேங்காய் நாரையும் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னா போதும். இத பண்றது மூலமா தேனீக்கள ஒரு புது இடத்துக்கு மாத்தும்போது ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸுனால தேனீக்கள் பெட்டிய விட்டு ஓடி போகாம நம்மளால தவிர்த்துக்க முடியும். அதனால நீங்களும் கண்டிப்பா தேனீ பெட்டி வாங்கிட்டு வந்த முதல் நாள் அன்னைக்கு இந்த முதல் உணவ மறக்காம குடுத்துருங்க. அது கூடவே தேனீ பெட்டி வாங்கலான்னு ஐடியால இருக்கிற உங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு பார்க்கலாம்.